நம்ம தளபதி விஜய் நடிக்கவிருந்து மிஸ் ஆகி வேற ஹீரோ நடிச்சு ஹிட்டான 10 திரைப்படங்கள் என்னென்னு இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல 1999ஆம் ஆண்டு வெளியான முதல்வன் படத்தோட கதைய டைரக்டர் சங்கர் விஜய் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காரு. ஆனா அந்த படத்துல இருந்த அரசியல் காரணமா விஜய் அந்த டைம்ல அந்த படத்துல நடிக்க மறுத்துட்டாரு. அதுக்கப்புறம்தான் அந்த கதாபாத்திரத்தில் அர்ஜுன் நடித்து தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய வெற்றி படமாகியது. தீனா படத்துல முதலில் நடிக்க வேண்டியது விஜய் தான். இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் அந்த கதைய விஜய மனசுல வச்சுதான் உருவாக்கியதாக ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு. ஆனா சில காரணத்தால அந்த கூட்டணி அமையவில்லை. அதன் பிறகு அஜித் ஹீரோவாக நடித்து தீனா ஒரு மாஸ் ஹிட் படமாக அமைந்தது. அடுத்து 2002ஆம் ஆண்டு விக்ரமன் டைரக்ஷன்ல வெளியான உன்னை நினைத்து படத்தில் முதலில் ஹீரோவாக தேர்வானது விஜய்தான். லைலாவுடன் சில காட்சிகளையும் ஒரு பாடலையும் படமாக்கியிருந்தார்கள். ஆனால் படக்குழுவுடன் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக விஜய் அந்த படத்திலிருந்து பாதியிலேயே விலகிவிட்டார். அதன் பிறகுதான் சூர்யா அந்த படத்தில் நடித்து படமும் ஹிட் ஆனது. அடுத்து அதே 2002ஆம் ஆண்டு லிங்குசாமி இயக்கத்தில் வெளியான ரன் திரைப்படம். இந்த படத்தோட கதையையும் லிங்குசாமி ஃபர்ஸ்ட் விஜய் கிட்டதான் சொல்லியிருக்காரு. ஆனா சில காரணங்களால் அந்த கூட்டணி அமையவில்லை. அதன் பிறகு மாதவன் அந்த படத்தில் ஹீரோவாக நடித்து அவரது கேரியர்ல மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியது. 2003ஆம் ஆண்டு தரணி இயக்கி வெளியான தூள் படத்தோட கதை ஃபர்ஸ்ட் விஜய் கிட்டதான் வந்திருக்கு. ஆனா அந்த கதையில தனக்கான ஸ்கோப் கம்மியா இருக்குன்னு விஜய் அந்த படத்தை அக்செப்ட் பண்ணல. அதன் பிறகுதான் விக்ரம் ஹீரோவாக நடித்தார். படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியைப் பெற்று விக்ரமின் கேரியர்ல முக்கியமான படமாக மாறியது. 2004ஆம் ஆண்டு சேரன் இயக்கி வெளியான ஆட்டோகிராப் படத்தோட கதைய முதல்ல விஜய் கிட்டத்தான் சேரன் சொல்லிருக்காரு. விஜய்க்கு உண்மையாவே இந்த கதை பிடிச்சிருந்ததாம். ஆனா வரிசையா ஆக்ஷன் மூவி பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல இந்த ஸ்கிரிப்ட் பண்ண வேணாம்னு விஜய் இந்த படத்தை பண்ணல. அப்புறம் சேரன் அவரே இந்த படத்துல ஹீரோவா நடிச்சு படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து 2005ஆம் ஆண்டு லிங்குசாமி இயக்கத்தில் விஷால் நடித்து வெளியான சண்டக்கோழி திரைப்படம். இந்த கதையும் லிங்குசாமி முதல்ல விஜய் கிட்டத்தான் சொல்லிருக்காரு. கதையை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் விஜய்க்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாம். ஆனா செகண்ட் ஹாஃப் கதையில அதிகமா ராஜ்கிரனை வச்சு படம் இருக்கவும் சாதி பத்தி சில விஷயங்கள் இருக்குன்னும் அவர் அந்த படத்தில் நடிக்க மறுத்ததாக லிங்குசாமி ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். அடுத்ததாக 2015ஆம் ஆண்டு கே.வி. ஆனந்த் இயக்கத்தில் தனுஷ் நடிச்சு வெளியான அநேகன் திரைப்படம். இந்த படத்தில் விஜய் நடிக்காமல் போனதற்கு முக்கிய காரணம் கால்ஷீட் பிரச்சனைதான். அந்த நேரத்தில் ஜில்லா கத்தின்னு 2 படங்களிலும் விஜய் நடிச்சிட்டு வந்ததால சரியான டேட்ஸ் கிடைக்கலன்னு கே.வி. ஆனந்த் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அடுத்து மணிரத்னம் இயக்கி 2 பாகமாக வெளிவந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் வந்தியத்தேவனாக முதலில் விஜயதான் மணிரத்னம் சூஸ் பண்ணிருக்காரு. ஆனா 2010ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட அந்த பொன்னியின் செல்வன் படம் விஎஃப்எக்ஸ் மற்றும் நிதி சிக்கல்களால் கைவிடப்பட்டது. பல ஆண்டுகள் கழித்து படம் மீண்டும் தொடங்கியபோது புதிய நடிகர்கள் தேர்வு செய்யப்பட்டதால் விஜய் வந்தியத்தேவனாக நடிக்கவில்லை. இணையத்தில் விஜய் மல்டி ஸ்டாரர் என்பதால் மறுத்தார், 8 மாத கால்ஷீட் கேட்டதால் மறுத்தார் போன்ற செய்திகள் எல்லாம் வதந்திகள். கடைசியாக இந்த வருடம் வெளியான கருப்பு திரைப்படம். இந்த படத்தில் முதலில் நடிக்க இருந்தது விஜய்தான். அரசியலுக்கு போறதுக்கு முன்னாடி விஜயின் கடைசி படமாக கருப்பு படத்தை தான் உருவாக்க இருந்ததாம். ஆனா விஜய் அரசியல்ல முழுசா கவனம் செலுத்த முடிவு பண்ணதால அந்த பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம்தான் சூர்யா ஹீரோவா நடிச்சு கருப்பு படம் வெளியானது. இந்த லிஸ்ட்ல எந்த படத்துல தளபதி விஜய் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை மேலும் தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.